தளபதி விஜய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே இந்தியாவோட மோஸ்ட் பெயிண்ட் ஆக்டர் அண்ட் தமிழ் சினிமாவோட கரண்ட் சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். அந்த லெவல் தான் இருக்கும். ஆனா அவருக்கு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் டைம்ல வந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. அது என்ன குற்றச்சாட்டுனா, ஒரே மாதிரி படம் பண்றாரு, அவர் டிஃப்ரெண்டா பண்ணவே மாட்டேங்கிறாரு. நிறைய ஆக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்டாகவும் பெர்ஃபார்மன்ஸாகவும் நிறைய விஷயம் பண்ணுவாரு. இவர் அதே இன்ட்ரோ சாங்ல அந்த மாதிரி ஒரே விஷயத்தை திருப்பி பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. ஆனா என் பார்வையில பார்க்கும்போது அவர் ஜானரா நிறைய விஷயம் தொட்டிருக்காரு. அது நிறைய பேருக்கு தெரியல. அதே மாதிரி நம்ம நிறைய ஃபெயிலியர் கொடுத்துருக்கோம். அவர் எக்ஸ்பெரிமெண்டலா ட்ரை பண்ணது. மேபி அந்த படம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் கூட ஆகாம இருக்கலாம். ஒரு ஆனா எக்ஸ்பெரிமெண்டலா நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருக்காரு. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஜானர் ஆஃப் தளபதி விஜய் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் சைட் ஆஃப் தளபதி விஜய். அப்படின்னு பார்க்கும்போது அவரோட கெரியர் ஸ்டார்டிங் வந்து சொல்லாங்க. கெரியர் ஸ்டார்டிங் வந்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் படம் வந்து நாளைக்கு இப்போ அதுக்கு முன்னாடியே சைல்டு ஆர்டிஸ்டா அவரோட அப்பா படத்துல நிறைய படத்துல நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் வந்து நாளைக்கு இப்போ அவர் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பண்ண தப்பு அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு சோசியல் மெசேஜ் சொல்ற படம் தான் மேக்சிமம் எடுப்பாரு. அதே ஒரு சூழ்நிலையை நாளைக்கு எடுத்திருக்காரு காலேஜ் பாலிடிக்ஸ் பத்தி. அதை பத்தி எடுக்கும்போது அவரு ஃபர்ஸ்ட் படத்துல வீரவசனம்லாம் பேசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறமா நான் வந்து ஐயோ ஃபர்ஸ்ட் படமே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் கூப்பிட்டு செந்தூர பாண்டியன் ஒரு படம் எடுக்கிறார். அது மேக்சிமம் விஜயகாந்த் படம் தான். விஜய் வந்து கெஸ்ட் ரோல் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்து தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணி சரி நம்ம இந்த ஜோன்ல இப்படி ஸ்ட்ரெயிட்டே வந்து லிஃப்ட் பிடிச்செல்லாம் போகக்கூடாது, படிக்கட்டா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி ரசிகன் ஒரு படம் எடுக்கிறாரு. அது ஒரு லவ்வர் பாய் படம். அந்த லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் அவரு ஜானரா ஃபர்ஸ்ட் ஜானர் வந்து லவ்வர் பாய் அந்த லெவல்ல தான் ஒரு படம் எடுக்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து ராதாவின் பார்வையிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல வந்து அஜித் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு. அதுல அஜித் வந்து லவ்வால ஏமாந்து செத்து போயிடுவாரு. அதுல இருந்து லவ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாரு. அதான் கதை. ஒரு ஃப்ரெண்ட் லவ் ஜோன் அந்த லெவல்ல செகண்ட் அட்டம் அந்த மாதிரி பண்றாருன்ற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பிரியமுடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே சரியான எக்ஸ்பெரிமெண்டலா அவர் ட்ரை பண்ணதுன்னா அது பிரியமுடன் படம் தான். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ஷேட் ட்ரை பண்ணியிருப்பாரு. அதுவும் பிகினிங் பீரியட்ல நெகட்டிவ் ஷேட் ட்ரை பண்ணியிருப்பாரு. அதுவும் வேற லெவலில் இருக்கும். அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறாரு. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமரா ஒரு ட்ரை பண்ணியிருப்பாரு. ஹியூமர் வித் லவ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் கவுண்டமணி செந்தில் அவர் ஆல்ரெடி ஒரு நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அவருக்கு கவுண்டமணி செந்தில் அவங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 2 பேர் கூட கொலா பண்றாரு. ஹியூமர் இப்போ வரைக்குமே சூப்பரா இருக்கும். சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் கோயம்புத்தூர் மொபைல். அதுக்கு அடுத்தது அவர் பண்ண அட்டம் வந்து மறுபடியும் மாட்டுக்குடி மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அது வந்து அதே காலேஜ் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி தான் பேசியிருப்பாரு. அந்த படம் ஃபிளாப். அவர் மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலா தோறது எல்லாமே மேக்ஸிமம் ஃபிளாப் ஆயிடும். அதுக்கு அடுத்தது வந்து லவ் டுடேன்னு சொல்லிட்டு ஒரு படம் 1997ல அப்ப இருக்க ஒரு லவ் பத்தி எடுத்த படம். சூப்பரா இருக்கும் அந்த படமும். அதுக்கு அடுத்தது வந்து இப்ப வரைக்குமே ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்டல் எனக்கு தெரிஞ்சு பிரியமுடனுக்கு அப்புறமா ஒரு கரெக்டான எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்னு பார்த்தா நேருக்கு நேர்னு ஒரு படம் வச்சிருப்பாரு. ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் டபுள் ஹீரோ ஈகோ அப்படின்ற மாதிரி இருக்கும். பெர்ஃபார்மன்ஸை சூப்பரா பண்ணிருப்பாரு அந்த படத்துல. மணிரத்னம் ப்ரொடியூசர் அந்த படத்துல வசந்த் டைரக்ஷன்ல வேற லெவல்ல இருக்கும். நேருக்கு நேர் இப்ப வரைக்குமே அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்டல்ல அதுவும் ஒரு பங்கு. அதுக்கப்புறம் சுதாகமனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஒரு கம்மிங் ஏஜ் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபார்மன்ஸா வேற லெவலாக பண்ணியிருந்த படம் துலாகமனம். ஒரு பாத்ரூம் சீன் ஒன்று இருக்கும். அவங்க அம்மா செத்துறான்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல போய் அழுவாரு. அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸா பின்னி பேடல் எடுத்துருப்பாரு தளபதி விஜய். அதுக்கு அடுத்தது வந்து ஷாஜகான் ஒரு படம். அது எனக்கு கேட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான படம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு ஹீரோ வந்து ஒரு செகண்ட் ஹீரோக்கு வந்து லவ்க்கு அவன் லவ்க்கே ஹெல்ப் பண்றான். கடைசி டைம்ல வந்து அவன் லவ் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஷாக் அந்த கிளைமேக்ஸ்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. உண்மையாக வேற லெவலில் இருக்கும். அது அதே கப்பலே போய் சேர்த்து விட்டு கடைசியில் அந்த டைலாக் ரொம்ப காரணம் தான் சொல்லிட்டு உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது. எடுக்கிறது ஷாஜகான் எக்ஸ்பெரிமெண்டல் தான். ஆனால் இந்த படம் வந்து ஹிட். அதுக்கப்புறம் மின்சார கட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அது கேஎஸ் ரவிக்குமார் கூட கொலாப் பண்ணி ஒரு படம். அது வந்து ஒரு ஃபேமிலி ஹியூமர் சைடு சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாரு. வேற லெவலில் இருக்கும் அந்த படமும். ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபேமிலி ஹியூமர் வந்து ட்ரை பண்றாரு போய் உனக்காக அப்புறம். அதுக்கு அடுத்தது வந்து நெஞ்சினிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அதே மாதிரி அந்த எக்ஸ்பெரிமெண்டல்ல இன்னொரு ஒரு பங்கு இதுக்கும் இருக்கு. ஒரு கேங்ஸ்டர் படம் இப்போ வீட்டுக்கே வந்துச்சுல, அதே கதை தான் நெஞ்சினிலையும். ஒரு கிராமத்துல இருந்து பாம்பேக்கு போய் அந்த குழப்ப தேடி போறவங்க இப்படி கேங்ஸ்டர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் கதை. வீட்டுக்கே கதை தான். ஆனா அப்பவே பண்ணிட்டாரு. வேற லெவலில் இருக்கும் நெஞ்சினிலே. அதுதான் ஸ்கிரிப்டான பயங்கர கரெக்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு படம் தான். அதுக்கப்புறமா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டிக்கலா ஒரு ட்ரை பண்ணியிருப்பாரு. அவர் வந்து அட்வொகேட்டாக இது பண்ணி
ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட். அது வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு படம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல அவரு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணாலுமே எந்த படமும் ஃபிளாப் கிடையாது. ஆவரேஜா மேக்ஸிமம் ஆவரேஜ் அந்த லெவலில் தான் வரும். அதுல வந்து தமிழன். அதுக்கப்புறமா அவர் எக்ஸ்பெரிமெண்டலா ட்ரை பண்ண ஒரு விஷயம் வந்து என்னன்னா வசீகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் குட் பண்றாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஜானர்ல ஒரு கிங். அது என்னன்னா ஃபீல் குட் படம். ஃபீல் குட் படத்துல அவரை அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா நிறைய படம் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் மட்டும் தான் சொல்றேன். நிறைய படம் ஃபீல் குட்டா பண்ணி மேக்சிமம் அவரு வெல் ஸ்டார் அப்படின்ற லெவல்ல இருக்கும்போது கூட ஒரு ஃபிளாப் வந்து மறுபடியும் ஃபீல் குட் படம் கொடுத்து தான் அவர் மறுபடியும் ரைஸ் ஆனார். அந்த லெவல்ல ஃபீல் குட்ல விஜயா அடிச்சுக்கவே முடியாது. அதுல ஃபர்ஸ்ட் படம் வந்து வசீகரா ஒரு நல்ல ஃபீல் குட்டான படம். ஒரு நல்ல சாங்கும் சூப்பரா இருக்கும். விஷுவலா வேற லெவலில் இருக்கும். ஹியூமர் வேற லெவலில் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக சச்சின். அதே ஃபீல் குட். அந்த ஃபீல் குட்ல அதே மாதிரி தான் சாங்கும் சூப்பரா இருக்கும். விஷுவலாவும் வேற லெவல்ல இருக்கும். அந்த காமெடி ஹியூமர் எல்லாமே சூப்பரா இருக்கும். எமோஷன் சூப்பரா இருக்கும். சச்சின் எக்ஸ்பெரிமெண்டல். அதுக்கப்புறமா ஐயோ ஒரு பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட்ல மறந்துட்டேன். ஸோ சாரி. கண்ணுக்குள் நிலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். இப்போ அதை வந்து காதலுக்கு மரியாதை டேரக்டர் ஃபாசில் இருக்கார்ல, அவர் வந்து அதே காம்போல ஒரு படம் பண்ணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணி எடுத்த படம் தான் காதலுக்கு மரியாதை காம்போ வித் கண்ணுக்குள் நிலவு. அதுவும் ஒரு மலையாள படத்தோட ஒரு ரீமேக் தான். அதுல வந்து ஒரு சைக்கோன்ற மாதிரி சொல்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி நடிச்சிருப்பாரு. ஆக்டிங்கா வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த பிரியமுடன் ஸ்டேட் வந்து அதுல இருக்கும். பெர்ஃபார்மன்ஸா சூப்பரா பண்ணியிருப்பாரு. கண்ணுக்குள் நிலவான அந்த ஃபிளாப். அதுக்கடுத்தது வந்து அழகிய தமிழ் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அதுவும் ஃபிளாப். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஆலோசினேஷன் அந்த லெவலு. அதுக்கப்புறமா வந்து டபுள்யூ சப்ஜெக்ட் நெகட்டிவ் ரோல் எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க அதுல. ஆனா ஃபிளாப் எனக்கு தெரிஞ்சு அதுவும் ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி அந்த அழகிய தோல்வி இருக்கும்போது சில பேர் கேள்வி கிண்டலா இருக்கும். ஆனா அந்த படத்துக்கு ஏற்றேட் வந்து 50-50 அந்த லெவலில் தான் இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்காது அப்படின்ற மாதிரி அந்த படத்தை சொல்ல முடியாது. இப்போ கூட ரீரிலீஸ்லாம் பண்ணாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க ஒரே ஒரு தேட்டர்ல. ஆனால் அந்த படத்தை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பிடிக்காதவங்களும் இருக்கிறாங்க. ஆவரேஜ் அந்த லெவலில் வச்சிருக்கலாம் அழகிய தமிழ் மகன். அதுக்கடுத்தது அவர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணதுன்னு பார்த்தா நான் சொன்னல சுறான்னு ஒரு படம் பண்ணாரு. சுறா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கேட்காதீங்க, எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை. ஒரு விஷயம் சொல்றதுக்கு சொல்றேன். சுறான ஒரு படம் 15th ஃபிலிம் வந்து ஃபிளாப். ஒரு பயங்கரமான சோசியல் மெசேஜ் அப்படிலாம் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த படம் ஃபிளாப். அதுக்கப்புறமா வந்து இப்போ அவர் அந்த டைம்ல வந்து ஒரு ரைசிங் ஸ்டார் அப்படின்னு இருக்கும்போது அடுத்த படமே காவலன் வாரிகான்னு சொல்லிட்டு மலையாளத்துல ஒரு படம். அந்த படத்தை ரீமேக் பண்றாங்க காவலன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபீல் குட் மூவி. ஃபீல் குட்ல விஜய் அடிச்சுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட ஒரு ஃபீல் குட் படம் பண்ணாருன்னா கலைக்கு அவர் இருக்க சாம் அந்த தான் இப்போ பண்ண முடியாது. அவர் வேற லெவல் ஸ்டார் ஆகிட்டாரு. ஆனா பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கும். காவலன் சொல்லிட்டு ஒரு ரீபர்த் அப்படின்ற மாதிரி கூட சொன்னாங்க. காவலன் ஒரு ஃபீல் குட் படம் அந்த லெவலுக்கு. அதுக்கப்புறமா வந்து அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் வந்து தலைவாதம் சொல்லுவேன். தலைவா வந்து நீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த நாயகனோட ஒரு தாக்கம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க மோஸ்ட்லி இந்த மும்பை கேங்ஸ்டர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலே அதுல நாயகன் கன்ஃபார்ம் வந்துடும். ஆனா நாயகனுக்கே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஹாலிவுட் காட்ஃபாதர் தான். ஆனா எல்லா படமும் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா எப்பவுமே இருக்கும் அப்படின்றதான் இதுல பண்ணிடுறேன். தலைவா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல படம், ஹிட் ஆக வேண்டிய படம் தான். அந்த படம் வந்து திருட்டு விசிட்ல வந்து அப்புறம் நிறைய ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் லெவல் ஆனதால அந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே சூப்பரா இருக்கும். ஆக்டிங் ரொம்ப சட்டிலா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. வேற லெவலில் ஆக்டிங் வைஸ் தலைவா படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஓவர் ஆக்டிங் அந்த லெவல்ல எல்லாம் இருக்காது. ரொம்ப சட்டிலா இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்ச தலைவா ஒரு கமர்ஷியல் படமா எடுக்கலாம். ஆனா ஏஎம்ஜி வெர்ஷன்ல ஒன்று பண்ணி ரொம்ப சட்டிலா ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு. அதுதான் தலைவா எக்ஸ்பெரிமெண்டல். அதுக்கப்புறமா ஒரு பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்டல் இந்த ரைசிங் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்றதுல நண்பன் அகைன் ஒரு ஃபீல் குட் அந்த லெவலையும் வச்சிருக்கலாம். அப்படியே மாதிரி காலேஜ் சொசைட்டி லெவலில் கூட வச்சிருக்காங்க. காலேஜ் அந்த மார்க்குக்காக நம்ம எப்படி ஒரு அப்ப இருந்த சிச்சுவேஷன் அப்பதான் 3 Idiotsோட ஒரு ரீமேக் தான். ஆனா இருந்தாலுமே நம்மளுக்கு ரொம்ப கனெக்டடா. ஆனா அவங்க கல்ச்சர் வரும், நம்ம கல்ச்சருக்கு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாரு டேரக்டர் சங்கர். ஏன்னா டேரக்டர் சங்கர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கமர்ஷியல் டேரக்டர் இன் இந்தியா. தளபதி விஜய் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கமர்ஷியல் ஆக்டர் இன் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும்போது அப்போ சொல்றேன். இப்போ இந்தியா அப்போ நண்பன் டைம்லாம் தமிழ்நாடு தான் மேக்சிமம் நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்தியாவும் இருந்தா இந்தியாவும் வச்சுக்கோங்க. இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். சங்கர் மோஸ்ட் வாண்டட் கமர்ஷியல் டைரக்டர் இன் இந்தியா, விஜய் மோஸ்ட் வாண்டட் கமர்ஷியல் ஆக்டர் இன் இந்தியா அப்படின்னு இருக்கும்போது இவங்க 2 பேர் கொலாப் பண்ணும்போது அது எங்கேயோ போகும் அப்படின்னு நினைச்சா 2 பேருமாவும் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அவங்க ட்ரை பண்றேன்னு சொல்லி ட்ரை பண்ணதான் நண்பன் ஃபீல் குட்டான படம். நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் பண்றதுலேயே ஃபைட் இல்லாத ஒரே படம் நண்பன் தான். அதுக்கு முன்னாடி பிகினிங் ஸ்டேஜ்ல கூட ஒரு 2-3 சீக்வன்ஸ் அந்த லெவலாவது வந்துடும். நண்பன்ல ஒரு ஃபைட் இருக்காது. டில் டேட் அவர் பண்ண பெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கிரிப்ட் அதுன்னா அது நண்பன் தான்.
அதுக்கடுத்தது வந்து துப்பாக்கி எனக்கு கேட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் ஒரு மாதிரி கிளாஸா ஒரு விஷயத்த ட்ரை பண்றாரு. அதுவும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஹிட்டும் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு ஸ்கிரிப்ட் தான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்மி ஆஃபீஸரா நடிக்கிறாரு நீங்களே கை நாட்டுறாங்க. இப்போ வில்லுல ஒரு அப்பா கேரக்டர் நடிப்பாரு. ஓகே, ஏன்னா ப்ராப்பர் ஆர்மி ஏஜென்ட் அந்த லெவல்ல நடிச்சது வந்து துப்பாக்கி. அதுக்கப்புறமா அவர் எக்ஸ்பெரிமெண்டலா ரொம்ப ட்ரை பண்ண படம் என்னன்னா அது வந்து புலி. கேட்கும்போது சிரிப்பா இருக்கும். ஆனா நீங்க ஒரு ஜானராவும் ஸ்கிரிப்டாவும் ஒரு ஃபேண்டசி ஒன்று ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா சிம்புதேவன் மாதிரி ஒரு டேரக்டர் கூப்பிட்டு ஏன் சொல்றேன்னா அவர் அது வரைக்குமே ஒரு பெரிய ஹீரோ கூட ஒரு படம் கூட பண்ணதில்லை. ஆனா அவரை நம்பி இவர் கொடுத்துட்டு அவர் ஆல்ரெடி ஸ்விட்ச் பண்ணது போல இருக்கு. நான் ஃபேண்டசியா அவங்க ட்ரை பண்ணிட்டேன் எக்ஸ்பெரிமெண்டலா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண படம் தான் புலி. பயங்கர எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு ஸ்கிரிப்ட். அதுல வந்து நிறைய விஷயம் வந்து சிம்புதேவன் வருஷத்துல நிறைய விஷயம் இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். புலி எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு ஃபேண்டசி. ஆனா அந்த படம் ஸ்டாப். அதுக்கு அடுத்தது வந்து எனக்கு கேட்ட அதுக்கு அடுத்தது வந்து பீஸ்ட் படம் எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரே லொக்கேஷன் ஒரே காஸ்டியூம் பண்ணி ஃபர்ஸ்ட் பண்ண ஒரு படம் தளபதி கிரியேட்டே பீஸ்ட் தான். அந்த கிரெடிட் வந்து கன்ஃபார்மா நெரிசலுக்கு தான் போகும். கன்ஃபார்மா வேற லெவல்ல இருந்த படம். ஸ்வேகாவும் வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு. அவரோட கெட்டப், காஸ்டியூமு, ஹேர் ஸ்டைல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் இருக்கும். ஒரு பயங்கர எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு படம் தான், ஒரு ஹைஜாக் படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த படம் வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ அந்த லெவல்ல போன படம் தான் பீஸ்ட். அதுக்கப்புறமா அவரு ட்ரை பண்ணது வந்து இப்பதான் எனக்கு தெரிஞ்சு அவரோட ரூட்ல போறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் தோணுது. ஏன்னா அது முன்னாடி வரைக்குமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான டேரக்டர் வந்து கதை சொல்லியும் ஆனா அவரால் பண்ண முடியாது. அவருக்கு கதை நல்லா இருக்கு ஆனா என்னால பண்ண முடியாது, என்ன பூத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பீரியட்லாம் இருந்திருக்கு. லோகேஷ் கனகராஜே சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து இந்த மாதிரி எனக்கும் கைதி மாதிரி படம்லாம் பண்ணணும் தான் ஆசை, நான் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல, ஆடியன்ஸ் எப்படி ஒத்துப்பாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி. கரெக்ட் தான், ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படி இப்படின்னு சேர்ந்து இருக்குது. அதே மாதிரி மாஸ்டர் சொல்ல வந்துட்டேன். மாஸ்டரும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் விஜய் ஒரு ஆல்கஹாலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாரு. உண்மையில அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். அதே மாதிரி வில்லனுக்கு ஸ்கோப் கொடுத்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஸ்கிரிப்ட் தான். அதுக்கப்புறமா வந்து இன்னும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல். அது வந்து என்னன்னா எனக்கு தெரிஞ்சு லியோட இருக்கிற ஒரே ஒரு சட்டை, நீங்க அந்த பிளாஷ்பேக் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவல் படம் தான் இருந்திருக்கும். அந்த பிளாஷ்பேக் தான் எனக்கு பிடிக்கல, எல்லாருக்கும் நான் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு நெகட்டிவ் ஷேடு அந்த இதுல ட்ரை பண்ணி ஒரு யூனிவர்ஸ்குள்ள போகுது அப்படின்றதே ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான விஷயம் தான். இப்போ கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த படத்தை தான் நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வெங்கட் பிரபுனாலே ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான டேரக்டர். இவங்க ரெண்டு பேர் சேரும்போது கன்ஃபார்மா ஒரு ஜானர் படம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமும் இருக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப லாங் பேக் காம்போ நினைக்கிறேன். விபி அண்ட் விஜய் ரெண்டு பேர் சேர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப லாங் வெயிட்டட் காம்போ. ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி விபி யுவன் விஜய் அப்படின்னு சேரும் போது அது சொல்லுவேன். ஏன்னா விபி யுவனுக்கே ஒரு பயங்கரமான வெயிட் வந்துச்சு. இவங்க காம்போ ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இந்த விஜய் யுவன் அப்படின்னும் போது வெயிட் அண்ட் சி த எக்ஸ்பெரிமெண்டல் சைட் ஆஃப் விபி அண்ட் விஜய் அப்படின்னு பார்த்துருக்கும் எனக்கு தெரிஞ்சு இதுதான் மோஸ்ட் ஆஃப் இது. இன்னும் நிறைய இருக்கலாம். அதுக்கு அடுத்துதான் வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் மாட்டின ஒரு விஷயம் வந்து ரஜினிக்கும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா பிகினிங் பீரியட்லாம் ஒரு நல்ல சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கிற படமா தான் நடிச்சிட்டு வந்தாங்க. அதை ஒரு அந்த ஸ்டார்டம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களால அதை புல் ஆஃப் பண்ண முடியல. ஏன்னா ஆடியன்ஸை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணும், எல்லா சைடும் ஃபேமிலி சைடும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணும் அப்படின்ற ஒரு லெவலில் இப்படிப்பட்டார். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா பிலிமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.